என்ன அத்தை என்ன என்ன வேணும் உனக்கு? அத்தை அங்க போனை சார்ஜ்ல போட்டிருந்தேன். வந்து பார்த்தா போனை காணோம். மறந்து இங்க எங்கேயாவது வச்சிட்டேன்னா நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா? ஆமா, எனக்கு இதுதான் வேலை பாரு. நீ உன் போனை எங்க வைக்கிற, எப்ப எடுத்து யார்கிட்ட பேசுற அப்படின்னு கவனிச்சிட்டு இருக்கிறது தான் என் வேலையா? அதெல்லாம் உன் போனை பார்க்கலனா? மாமா நீங்க பாத்தீங்களா? இல்லையேம்மா. இல்ல மாமா, சார்ஜ்ல போட்டிருந்தேன். ஆனா போனை காணோம். ஒருவேளை இங்க எங்கேயாவது வச்சிட்டேனான்னு தெரியல. மாமா உங்க போனை கொடுங்களேன். என்ன விஷயமா? கொடுங்க மாமா, கொடுங்க. மாமா ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? என்னம்மா கேக்குற? தாராளமா பண்ணிக்கோமா. ஏய், இப்ப யாருக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்க? சூர்யாக்கு தான் அத்தை. சூர்யா, நான் காயத்ரி பேசுறேன். சூர்யா. ஆமா சூர்யா, என் போனை காணோம். அதான் மாமாவோட போன்ல இருந்து உங்களை கூப்பிட்டேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நாங்களாம் நல்லா இருக்கோம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்புறம் சூர்யா, ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். நம்ம வீட்டுக்கு சுப்பு வந்திருக்கா. ஆமா சூர்யா, அத்தை தான் கூட்டிட்டு வந்தாங்க. நீங்க ஊர்ல இல்லாததுனால இந்த ஒரு வாரம் இருந்துட்டு போட்டோன்னு அத்தை தான் சொன்னாங்க. நான் அப்பவே சொன்னேன் சூர்யா, சூர்யா கிட்ட சொல்லாம இதெல்லாம் செய்ய வேண்டான்னு. அதுக்கு அதெல்லாம் பரவாயில்ல, அவன் ஒன்னும் சொல்ல மாட்டான், நான் பேசிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி என் வாயை அடைச்சிட்டாங்க. ஓஹோ அப்படிங்கிறீங்களா? ஆனா அத்தை, எனக்கு நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் சரி. ஓகே சூர்யா, ஆல் ரைட், பாய். என்ன பாக்குற? நீ போன் எடுத்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி ஒளிச்சு வச்சுட்டா சூர்யா கிட்ட பேச முடியாதா? போடி, போய் என் போன் எடுத்துட்டு வா. நீ தான் என் போனை மறைச்சு வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். போய் என் போன் எடுத்துட்டு வா. ஏய், என்ன நினைச்சு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இவையே உன்னோட போன் எடுத்து ஒளிச்சு வச்சுக்க போறா. அத கொஞ்சம் பொறுமையா இருங்க, இப்ப வரும் பாருங்க போன். ஏய், உன்னை போய் போன் எடுத்துட்டு வான்னு சொன்னேன். என்னங்க இவ? போய் எடுத்துட்டு வா. என்ன? ஏய் நில்லு. நான் இப்ப சூர்யாவுக்கு போன் பண்ணவும் இல்ல, நீங்க வந்திருக்கிற விஷயத்தை அவர்கிட்ட சொல்லவும் இல்ல. இப்ப திருப்தியா? சந்தோஷமா? என்னம்மா சொல்ற? அப்ப இவ்வளவு நேரம் நீ சூர்யா கிட்ட பேசவே இல்லையா? வேற யார்கிட்ட பேசின? பேசுற மாதிரி ஆக்ட் பண்ண மாமா. இவ தான் என் போன் எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கான்னு என் மனசுல பட்டுச்சு. அத உண்மைன்னு நிரூபிக்கிறதுக்கு எனக்கு இதை விட வேற வழி தெரியல. இத பாரு சுப்பு, சீப்பை எடுத்து ஒளிச்சு வச்சா கல்யாணம் நின்னு போயிடுங்கிற மாதிரி இருக்கு நீ என் போனை எடுத்து ஒளிச்சு வச்சது. சூர்யாக்கும் எனக்கும் பேசிதான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்லை. பேசிக்காம பாத்துக்காம கூட எங்களால ஒரு மேட்டரை கன்வே பண்ண முடியும். ஏன்னா எங்க வாழ்க்கைங்கிறது அடிப்படையில அன்பால அமைஞ்சுது. புரிஞ்சு நடந்துக்கோ மாமா.
இந்த தொப்பையை குறைக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு பலரும் பல விதமாக யோசிப்பாங்க. ஒருத்தன் மல்லாக்க படுக்கும் போது அவன் தொப்பை ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா அவனுக்கு தொப்பையே இல்லை. உன் தொப்பை இப்படி ஏறிட்டே போயிட்டு இருக்கு. யோ, கல்யாண காட்சின்னு நிறைய இருக்குதுயா. நிறுத்துங்க சார், உங்களுக்கே பானை மாதிரி ஒரு தொப்பை இருக்கு, அது உங்களுக்கு தெரியுமா? நீங்க வந்து மேனேஜர், டைட்டிஷியன் கிடையாது. வாங்க சார், ஒரு நிமிஷம் எங்கள் அப்பாட்ட பேசிட்டு இருந்தாரன் சார். பேசிட்டு வாங்க. முத்தையா, அப்பா எப்படி பாருக்கீங்க? நல்லா இருக்கியாப்பா? அண்ணனும் தங்கச்சியுமா சேர்ந்து இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டீங்களப்பா. அதை விடுங்கப்பா, நடந்ததை பேசுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. தங்கச்சியை கோர்ட்டில் பேச வேணான்னு மட்டும் சொல்லுங்கப்பா, மற்றதெல்லாம் கோர்ட்டில் நான் பார்த்துக்கிறேன். மச்சான், உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப பெரிய மனசு மச்சான். இப்படி நீங்க உங்க தங்கச்சிக்காக செஞ்சது தியாகம் இல்ல, அதுக்கும் மேல. அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, இது என்னோட கடமை. நான் பார்த்துப்பேங்கிற நம்பிக்கையில் தான் மல்லிகா இத்தனை நாளாக உயிரோடவே இருந்தேன். கடைசி வரைக்கும் அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இதை பாருங்க, என்னை பொறுத்த வரைக்கும் மல்லிகா பண்ணது கொலையே கிடையாது. இதை நான் ஆளாளாக பார்த்து ஆர்கியூமெண்ட் பண்ணலாம் தயாராக இல்லை மாப்பிள்ள. எனக்கு என் தங்கச்சிக்கு தண்டனை கிடைக்காம இருக்கணும், அதில் நான் தெளிவாக இருக்கேன். முத்தையா, உனக்கு உண்மையிலே ரொம்ப பெரிய மனசுப்பா. ஆனா முத்தையா, எப்படியாவது மல்லிகாவை இந்த கொலைகேஸ்ல இருந்து வெளியில் எடுத்து ஆகணும்ப்பா. இல்லைன்னா ஊர்ல உள்ளவங்கெல்லாம் கேவலமா பேசி நம்ம மான மரியாதையெல்லாம் சந்தி சிரிச்சிரும்பா. நீங்க பயப்படாதீங்க, நான் சொன்னேன் இல்லையா, எப்படியாவது உங்க பொண்ணை வெளியில கூட்டிட்டு வந்துடலாம். எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு. மேடம், நீங்கள் இன்னொரு தடவை என் தங்கச்சிட்ட தெளிவாக பேசியிருங்க மேடம். நீதிபதி வீட்டில் கொடுத்த வாக்குமூலம் ஒரு பதட்டத்தில் கொடுத்தது, அது மட்டும் இல்லாமல் அண்ணனை காப்பாற்றணுமேங்கிற ஆதங்கத்தில் பேசினது, அதனால் எந்த பிரச்சனையும் வராதுங்கிறத அவளுக்கு தெளிவாக எடுத்து சொல்லுங்கள் மேடம். அவள் பேசாமல் இருக்கணும். கோர்ட்டில் அவள் பேசாமல் இருந்தாலே மற்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். நான் பேசுறேன் மச்சான், கண்டிப்பா மல்லிகை கிட்ட நான் பேசுறேன். நான் வந்ததே அதுக்கு தான் மச்சான். எங்க உங்க மேல இருக்கிற பாசத்துல அவ தான் தான் கொலை பண்ணான்னு இங்கேயும் வந்து சொன்னானா பெரிய பிரச்சனை ஆயிரும் மச்சான். அப்படிலாம் எதுவும் நடக்காத மாப்பிள்ள. அவள் உங்கள் கூட கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் எங்களுக்கு மாப்பிள்ளையாக கிடைச்சதுக்கு நாங்கள் உண்மையிலே கொடுத்து வச்சுருக்கணும். சும்மா நான் முகஸ்துதிக்காக சொல்லலை. எத்தனை ஜென்மத்துக்கு முன்னாடி என் தங்கச்சி புண்ணியம் பண்ணாலோ தெரியல, அவளுக்கு நீங்கள் வந்து மாப்பிள்ளையாக கிடைச்சிருக்கீங்க. அவள் கடைசி வரைக்கும் உங்க கூட சந்தோஷமாக இருக்கணும் மாப்பிள்ள, எனக்கு அது போதும். சரி மச்சான், உங்க அளவுக்குலாம் நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. ஆனா மல்லிகா நல்லபடியா அந்த கேஸ்ல இருந்து வெளியில வந்தானா நிச்சயமா சொல்றேன், உங்க ஆசைப்படி அவளை நான் கண்கலங்காம பார்த்துப்பேன். இது போதும் மாப்பிள்ள, இது போதும். அவளை பார்த்து கோர்ட்டில் எதுவும் பேச வேணான்னு மட்டும் சொல்லுங்க. அவள் மட்டும் பேசினான்னா எல்லாமே கெட்டு போயிடும். நீ கவலைப்படாதப்பா, நாங்கள் 2 பேரும் எப்படியாவது மல்லிகாவை பார்த்து பேசி நீ ஒன்றும் பேசாமல் வாயை மூடிக்கிட்டு இருன்னு சொல்கிறோம். வேற என்ன பண்ண முடியும்? அப்பா, நீ கவலைப்படாமல் இருக்கப்பா. நீ கண்டிப்பாக மல்லிகா வெளியே வந்துடுவா. மனசு அப்படிதான்ப்பா தேத்திக்க வேண்டியதாக இருக்கு. ஒன்றுக்கு 2 பிள்ளைய பெத்தேன். ஒன்று இருந்தா ஒன்று இல்லைங்கிற நிலைமை. எல்லாம் அந்த ஆண்டவன் பண்ண சதி. பா, நான் என்ன பண்ண முடியும்? எதுக்குப்பா அப்படிலாம் பேசுறீங்க? அவள் எனக்கு சேர்த்து உங்க கூட இருப்பா. அவள்கிட்ட கோர்ட்டில் எதுவும் சொல்ல வேணான்னு மட்டும் பேசுங்கப்பா. முத்தையா, போலாமா? வர சார். பா, நான் கிளம்புறேன்ப்பா. வரமா? சரி மச்சான். அக்கா, இந்தாங்க பிடிங்க, வச்சுக்கோங்க. எதுக்குமா இதெல்லாம்? பரவாயில்ல, வைங்கக்கா. நீங்க எனக்கு செஞ்ச ஹெல்ப்புக்கு தங்கத்திலேயே நகை செஞ்சு போட்டிருக்கணும். இப்போதைக்கு வசதி இல்லாம போச்சு. இதெல்லாம் நாங்க எதிர்பார்த்தாமா செஞ்சோம். நீ சொன்ன, நாங்க அவகிட்ட அப்படி பேசணும். சரி, நாங்க அப்படி பேசுறதுக்கு அப்புறம் அவ உன் குழந்தைய தொட்டிருக்க மாட்டாளே? எப்படி தொடுவா? வேற ஏதாவது உதவி வேணும்னா தயங்காம கேளு சுப்பு. அந்த காயத்ரியை விரட்டுறதுக்கு நாங்க என்ன வேணாலும் செய்யறோம். இதுவே போதும்க்கா, இதுக்கு மேல
சுப்பு நாங்க வரோம், நீ குழந்தைய நல்லபடியா ஏய் பாத்துக்கோ. நில்லுங்க நில்லுங்க. நேத்து முழுக்க காயத்ரி அழுதுகிட்டு இருந்ததுக்கு இதுதான் காரணமா? ஏய் நீங்க எல்லாம் உண்மையிலேயே பொம்பளைங்க தானா? வாயில இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை வராதா? நீங்களும் பொம்பளை தானே? உங்களை யாராவது இந்த மாதிரி பேசியிருந்தா உங்க மனசு என்ன பாடுபட்டிருக்கும்? அதை கொஞ்சம் நினைச்சு பார்க்க மாட்டீங்களா? பணம் கொடுத்தா யார வேணாலும் என்ன வேணாலும் பேசுவீங்களா? எந்த ஊர்ல வயிற்றெரிச்சல் மூச்சு காத்தா மாதிரி காய்ச்சல் வந்திருக்குது. நீங்க 2 பேரும் என்ன டாக்டருக்கா படிச்சிருக்கீங்க? தயவு செஞ்சு இனிமேலாச்சும் பொம்பளையா நடந்துங்க. போங்க. மாமா அது வந்து ஏய் நீ பேசாத. உன் முகத்தை பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. உன்னெல்லாம் குழந்தையோட முகத்துக்காக மட்டும் தான் வீட்டுல சேர்த்து வச்சிருக்கேன். எப்ப காயத்ரியோட போனை எடுத்து ஒளிச்சு வச்சியோ அப்பவே நான் உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளி இருக்கணும். நியாயமா காயத்ரி தான் உன்னை பழி வாங்கணும். ஆனா அவ குடும்பத்துக்காகவும் குழந்தைக்காகவும் நீ பண்ற எல்லா அநியாயத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கா. மருமகன்றது வார்த்தையில மட்டும் இருந்தா பத்தாது, வாழ்க்கையிலே இருக்கணும். எங்களுக்கு மருமகன்னா அது எப்பவும் காயத்ரி மட்டும்தான். நான் கூட குழந்தைக்காக உன்னை காயப்படுத்திருக்கேன்னு வருத்தப்பட்டிருக்கேன். ஆனா உன்ன மாதிரி ஒருத்திய காயப்படுத்துறது தப்பே இல்லைன்னு இப்ப தோணுது. கடைசியா சொல்றேன், இதுக்கப்புறமா நீ காயத்ரிய தொந்தரவு பண்ண அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த சுப்பு மாறவே மாட்டா. எனக்கு சூர்யா வேணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எதை வேணாலும் செய்வேன். மேடம், என் பொண்ணுகிட்ட கொஞ்சம் பேச முடியுமா? சீக்கிரமா பேசி முடிங்க சார். மல்லிகா, நீ இன்னைக்கு இந்த கேஸ்ல இருந்து எப்படியாவது வெளியில வந்துடணும். இந்த அப்பாவோட ஆசையை நிறைவேற்றுவியாமா? மல்லிகா, உங்க அப்பா சொன்னதுதான் மல்லிகா. நீ இந்த கேஸ்ல இருந்து கண்டிப்பா வெளியில வரணும். நீ குற்றவாளி இல்லைன்னு நீதிபதி அவர் வாயால சொல்லணும். அது உன் கையில தான் இருக்கு மல்லிகா. இதோ பாருமா, இப்பதான் உங்க அண்ணனை பார்த்து பேசிட்டு வரோம். நீ மட்டும் கோர்ட்ல வாய் திறக்காம அமைதியா இருந்துட்டீனா பழி உங்க அண்ணன் ஏத்துக்குவாரு. நீதிபதி உன்னை விடுதலை பண்ணிடுவாரு. அன்னைக்கு ஜட்ஜ் வீட்ல அப்படி பேசணுமேன்னு அதை நினைச்சு நீ கவலைப்பட வேணாம். எதை சொல்லி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உன்னோட கோஆபரேஷன் தான் இந்த கேஸ்ல ரொம்ப முக்கியமானது. எல்லாரும் ஒரே விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா ஏன் இடத்துல இருந்து உங்க யாராலையும் யோசிச்சு பார்க்க முடியலையா? எங்க அண்ணன் எந்த தப்பும் பண்ணல. இது எனக்கு தெரியும், அந்த கடவுளுக்கு தெரியும். விமலை கொன்னது நான் தான். கொலைகாரி நானா இருக்கிறப்போ எனக்காக ஏன் அண்ணன் தண்டனை அனுபவிக்கிறேன்னு சொல்றது என் மனசு இடம் கொடுக்காது. மல்லிகா, இதை நீ செஞ்சுதாம்மா ஆகணும். உனக்காக கொலைப்பள்ளி ஏற்றுக்கிட்டு உங்கள் அண்ணன் ஜெயிலுக்கு போகிறேங்கிறான். அதுக்கு ஒரு காரணம் இருக்குமா? ஏன்னா நீ பொண்ணு. கோர்ட்டில் நீ கொலைகாரின்னு தீர்ப்பு சொல்லி உனக்கு தண்டனை கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ஊரில் நான் எப்படிம்மா தலை நிமிர்ந்து வாழ முடியும்? குடும்பத்தோடு நாங்கள் தற்கொலை செஞ்சுக்கிறத தவிர வேறு வழியே இல்லைம்மா. இங்க பாரு மல்லிகா, உன் நியாயம் எனக்கு புரியாம இல்ல. நீ சொல்றது வாஸ்தவம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நாங்க எல்லாரும் கேட்கிற ஒரு விஷயத்த இந்த ஒரு தடவையாவது கரெக்டா செஞ்சு கொடுத்துட்டேன்னா நம்ம எல்லாருக்குமே நல்லதா முடியும் மல்லிகா. அதனால தானே நாங்க எல்லாருமே இப்படி கெஞ்சுறோம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. எனக்கு புரியாம இல்லைங்க. ஏன் மேல நீங்க வச்சிருக்கிற காதல், என்னோட வாழணும்னு உங்களுக்கு இருக்கிற ஆர்வம், இதுக்கெல்லாம் நான் கொடுத்து வச்சிருக்கணும்.
இப்படி ஒரு புருஷன் கிடைக்க நான் எவ்வளவு தவம் பண்ணிருப்பேன்னு நினைக்காத நாளே இல்ல. ஆனா ஒரு தப்பு பண்ணிட்டு தப்பிச்சுக்கலாம் நினைக்கிற மாதிரி ஒரு அபத்தம் வேற என்ன இருக்க முடியும்? நாங்க இத்தனை பேர் சொல்றது உனக்கு நியாயமா படவே இல்லைல்ல? இப்ப சொல்றேன், கோர்ட்ல நீ உண்மையை சொல்லக்கூடாதுன்றதுதான் என்னோட வேண்டுகோள். உன்னோட புருஷன் உன்கிட்ட கேட்கிற ஒரே ஒரு விஷயம் இதுதான் மல்லிகா. இதை நீ செய்யலைன்னா நீ கோர்ட்டை விட்டு வெளியில வரப்ப சத்தியமா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். இத பாரு மாப்பிள, நான் இங்கேயே சூசைட் பண்ணிப்பேன். எனக்கு என்னங்க இதெல்லாம்? எனக்கு வேற வழியே தெரியல மல்லிகா. உனக்காக தான் என் குடும்பத்தையே பகைச்சிட்டு வந்திருக்கேன். உன்னை வாட வச்சு காட்டுறேன்னு உங்க அண்ணன் கிட்ட வாக்கு கொடுத்திருக்கேன். எல்லாம் கூடி வர கடைசி நேரத்துல நீ பாட்டுக்கு ஏதாவது பேசி சொதப்பிட்டேன்னா அதுக்கு மேல நான் உயிரோட இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. நான் சும்மா சொல்ல மல்லிகா, சீரியஸா தான் சொல்றேன். வேண்டாங்க, அப்படி எல்லாம் பண்ணாதீங்க. நான் நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சிடுறேன். ஓஹோ, சதி ஆலோசனை நடக்குதா? அத்தை அத்தை என்ன சொல்ற உங்க கொலகார பொண்ணு? நல்லா இருக்கு நீங்க பண்றதெல்லாம். அடியே மல்லிகா, ஒன்னு சொல்றேன்டி, நீ கொலை பண்ணேன்னு சொல்லு, கொலை பண்ணலன்னு சொல்லு, என்ன வேணாலும் சொல்லு. ஆனா இன்னைக்கு உனக்கு இந்த கோர்ட்டு தண்டனை கொடுத்தே தீரும். அது நடக்கல, என் பேரு காமாட்சி இல்ல. ஒரு நிமிஷமா, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். முத்தையா எப்படி அரெஸ்ட் ஆனார்னு உங்களுக்கு தெரியுமா? யாராவது உங்ககிட்ட வந்து சொன்னாங்களா? ஆக்சுவலா தான் வாயாலே நடந்த எல்லா விஷயத்தையும் முத்தையா என்கிட்ட வாக்கு மூலமா கொடுத்தாரு. அவரை நான் தான் பேச வச்சேன். இது நடந்தது இவங்க ஊர்ல தான். அவன் என்ன சொன்னா எனக்கு என்ன? என் பிள்ளைய கொன்னவ தண்டனை அனுபவிக்கணும். அதை தவிர எனக்கு வேற எந்த அக்கறையும் இல்ல. அப்படி சொல்லாதீங்கம்மா. மல்லிகா சின்ன பொண்ணு. தெரியாம இவ செஞ்ச ஒரு தப்பு இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி அது தப்பே கிடையாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். விமலை இவ கொலை பண்ணியிருக்கா, அது சட்டப்படி குற்றம்தான். ஆனா விமல் ஒரு தப்பான ஆளா இருந்து இவளோட வாழ்க்கையை சீரழிச்சத நீங்க ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? உங்களால ஜீரணிக்க முடியல, அதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா நடந்தத இல்லன்னு எப்படி சொல்ல முடியும்? இங்க பாருங்கம்மா, உங்க புள்ள மேல நீங்க வச்சிருக்கிற கண்மூடித்தனமான நம்பிக்கைங்கிறது பெத்த தாய் எல்லாருக்கும் இருக்கக்கூடியதுதான். தான் புள்ள ஒரு அயோக்கியன்னு சொன்னா எந்த தாயா இருந்தாலும் கோபம் வரதான் செய்யும். ஆனா சம்பந்தப்பட்ட ஒரு பொண்ணோட வாழ்க்கை பாழா போனப்போ ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து நீங்க என்ன செய்வீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாங்ஸ் ட்ரெய்லர் பார்க்குறதுக்கும் சரி, அண்ட் எனி ஃபியூச்சர் அப்டேட்ஸாக இருக்கட்டும், ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆண்டிப்பட்டி கனவா அழகாவா இருக்கு. அழகுங்கிறது நிறத்திலேயே உருவத்திலேயே கிடையாது, செய்யற செயல்ல இருக்கு. ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே.